இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேதி கிழமையெல்லாம் பார்க்கலாம். தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டுடைய ஆணி மாதத்துடைய 11ஆவது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. பொதுவாக நாளை தினம் இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் சனிக்கிழமை கார்த்திகை விரதமானது வந்திருக்கு. அதுவும் ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை விரதமானது வந்திருக்கு. பொதுவாக இந்த கார்த்திகை விரத நாள் முருகப்பெருமானுக்குரிய ஒரு விரத நாள். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் முருகனுக்குரிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாம் செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஸோ வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ மன வேதனைகள் எல்லாருமே அடைஞ்சிருப்போம். அந்த வேதனைகள்லேருந்து தப்பிப்பதற்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு நாளை நாள் இந்த பரிகாரத்தை பண்ணணும். நாளை நாள் இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணும், எந்த நேரத்தில் பண்ணும் அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சூட்சமமாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக தாள்களை மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சு நாளை நாள் மறக்காமல் ஒரு நாள் பண்ணுங்கள். நாளைய சனிக்கிழமை என்ன பண்ணும், எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் நமக்கு மிகவும் தேவைப்படும். அந்த பணத்தை ஈட்டுவதற்கு பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை சென்றுட்ருப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போகாமல் சுய உழைப்பில் பொருளீட்ட விரும்பி மிகுந்த நம்பிக்கையோடு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு செய்துட்ருப்போம். அப்படி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருமே இப்போ நீங்கள் மிக சிறப்பான நிலையை வாழ்வில் அடைந்து விடுகின்றீர்களா என்பதை கேட்டால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர முடியாது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய போட்டி காலத்தில் நிச்சயமாக கோர முடியாது. பலரும் நீங்கள் தொடங்கிய தொழில் வியாபாரங்களில் சில நாட்களிலே நஷ்டங்கள், வியாபாரம் போன்றவை ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அது எல்லாமே விலகுவதற்கு நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நஷ்டங்கள், வியாபாரம் எல்லாமே உங்கள் தொழில் வியாபாரத்தில் மாறும். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சூழ்நிலை கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இந்த வழிபாடு செய்கிறதுனால மாறும். ஸோ இந்த பரிகார வழிபாடு பற்றி இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்பிக்கையோடு வேண்டுபவர்களுக்கு முருகப்பெருமான் எப்போதுமே கைவிடுவதில்லை. ஸோ முருகன் என்ற சொல்லுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முருகன் ஓடோடி வந்துடுவார். ஸோ அந்த அளவுக்கு முருகப்பெருமான் சக்தி வாய்ந்த ஒரு தமிழ் கடவுள். இந்த முருகனுக்குரிய ஆறுமுக பூஜைகளை தான் நாம் செய்ய போகிறோம். அது என்ன ஆறுமுக பூஜை அப்படின்னு கேட்குறீங்களா? முருகப்பெருமான் 6 இடத்துல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஸோ அந்த ஆறுமுக வழிபாடு தான் நாம் செய்ய போகிறோம். ஸோ இந்த பூஜையை நம்மால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நம்மால் செய்ய முடியும். அதுவும் வீட்டிலேயே நாம் செய்ய முடியும். இந்த பூஜைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பயப்படவே தேவையில்லை. சிம்பிளாக ஈஸியாக நான் சொல்லக்கூடிய பொருட்களை வைத்து இந்த வழிபாடு நாளை நாள் உங்கள் வீட்டிலேயே செய்யுங்க. நிச்சயம் ஆறுமுகனுடைய இந்த வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ஆறுமுகனுடைய இந்த எளிய வழிபாடு உங்கள் வாழ்க்கை விதியை மாற்றும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சரி வாங்க, வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வழிபாடு நாளைய சனிக்கிழமை நீங்கள் காலை மாலை எந்த வேலையில் வேணாலும் வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9:30 10:30. இதே மாலையில் செய்கிறதா இருந்தால் 7:30 8:30. ஸோ இந்த 2 நேரத்தில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். ஸோ இந்த வழிபாடு நீங்கள் வீட்லேயே தாராளமாக செய்யலாம். இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி வீடு, வாசல், பூஜை எல்லாமே சுத்தப்படுத்திக்குங்க. சுத்தமாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, சுத்தமாக இல்லைன்னா சுத்தப்படுத்திக்குங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை ஆல்ரெடி சுத்தம் பண்ணியிருப்பீங்க, திரும்ப சனிக்கிழமைக்கு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒருவேளை வெள்ளிக்கிழமை நீங்கள் வீடு வாசல் சுத்தம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வழிபாடு செய்யக்கூடிய நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு, வாசல், பூஜை எல்லாமே சுத்தப்படுத்தி இருக்கணும்.
அதனால் வீடு வாசல் சுத்தமாக இல்லைன்னா மறக்காமல் சுத்தப்படுத்திக்குங்க. ஸோ இந்த பூஜையை உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி செய்யணுன்னா உங்கள் பூஜை அறையில் சிறிய அளவிலான முருகன் படம் அப்படி இல்லைன்னா சிலையை எடுத்து வைத்துக்கணும். ஸோ அந்த ஒரு முருகன் படம் முருகப்பெருமானுடைய சிலைக்கு தான் நாம் பூஜை செய்ய போகிறோம். ஸோ இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொருட்கள் ரெடி பண்ணிக்கணும். 6 வகையான பழ வகைகள், உதாரணத்துக்கு வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம், அதுக்கப்புறம் தர்பூசணி பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதுளம்பழம், இந்த மாதிரி 6 வகையான பழம், அதுக்கப்புறம் 6 வகையான வெத்தலை, அதாவது 2 வெத்தலை ஒரு பாக்கு, 2 வெத்தலை ஒரு பாக்கு, 2 வெத்தலை ஒரு பாக்கு, இந்த மாதிரி செட்டாக 6 வெத்தலை, அதுக்கப்புறம் 6 வகையான புஷ்பம், அதாவது குண்டுமல்லி, சன்னமல்லி, அதுக்கப்புறம் ரோஜா பூ, அதுக்கப்புறம் தாமரைப்பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வந்தி பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு வகையான ரோஸ், இந்த மாதிரி 6 வகையான ரோஸ், இந்த மாதிரி பூக்கள் எல்லாமே தயார் பண்ணிக்கணும். இந்த பரிகார வழிபாட்டை நாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி 666 என்ற எண்ணிக்கையில் நான் சொல்கிறது போல் பொருட்கள்லாம் தயார் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஆறுமுக வழிபாடில், அதனால் 66 என்ற பொருட்களை தயார் பண்ணிக்கணும். ஸோ தயார் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முருகனுடைய படத்தை நடுநிலையாக வச்சுக்கோங்க. சில இருந்ததுன்னா நடுநிலையாக வச்சுட்டு நீங்கள் எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பூஜையில் விநாயகர் பெருமானை நினச்சி சாமந்தி மலர் அப்படி இல்லைன்னா அருங்கம்புற்களை அதாவது அருங்கம்புற்கள் கிடையாது, சாரி, அருங்கபுல், அதாவது அந்த அருகம்புல்னு சொல்லுவோம்ல, அந்த விநாயகருக்கு அந்த அருகம்புல்லை விநாயகருக்கு வைத்து விநாயகருடைய மந்திரத்தை துதித்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுக்கு பூஜையை நம்ம தொடங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே முழுமுதற் கடவுள் விநாயகர், அவரை வணங்கிட்டு நாம் இந்த வழிபாடு தொடங்கணும். ஸோ 6 முகங்களை கொண்ட முருகப்பெருமான், எனவே முருகப்பெருமானுடைய முதல் முகத்தை தியானித்து அதாவது முதல் முகமான தியானித்து அந்த முருகப்பெருமானுக்கு மல்லிகை பூக்களை கொண்டு முருகப்பெருமானை அர்ச்சனை செய்யணும். அப்போ அர்ச்சனை செய்யும் போது முருகா சரணம் என்கின்ற இந்த மந்திரத்தை 11 முறை துதிக்கணும். அடுத்ததாக 2வது முருகனை நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யணும். அப்போ அர்ச்சனை செய்யும்போது முருகா சரணம் என்கின்ற துதியை 11 முறை துதிக்கணும். முருகப்பெருமானுடைய 3வது முகத்தை நினச்சி செவ்வரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். அப்பையும் முருகா சரணம் என்கின்ற மந்திரத்தை 11 முறை கூறி அர்ச்சனை செய்யணும், அதாவது 11 முறை கூறி துதிக்கணும். அதுக்கப்புறம் முருகனுடைய 4வது முகத்தை நினச்சி அதுக்கு ரோஜா மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணணும். அப்பையும் முருகா சரணம் என்கின்ற மந்திரத்தை 11 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் முருகனுடைய 5வது முகமான சிவபெருமானுக்குரிய வில்வ இலைகளை கொண்டு முருகனை அப்போ அர்ச்சனை செய்யணும். அப்போ திரும்ப எப்பயும் போல முருகாசரணம் மந்திரத்தை வழக்கம் போல 11 எண்ணிக்கையில் துதிக்கணும். இறுதியாக முருகனின் 6வது முகத்துக்கு பூஜை செய்யணும். இதுவரை அர்ச்சனை செய்யக்கூடிய பூக்களில் மீத இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து முருகனுக்கு அப்போது அர்ச்சனை செய்து முருகாசரணம் என்கின்ற மந்திரத்தை 11 முறை துதிக்கணும். பிறகு முருகனுக்கு நம்ம இந்த மாதிரி அர்ச்சனை செய்த பின்னாடி 6 கற்பூரங்களை கொளுத்தி 6 முறை தீபாராதனை காட்டி தூபங்கள் காட்டி வழிபாடு செய்து வழிபாடை நிறைவு செய்யணும். இந்த வழிபாடு காலையில் செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன டைமு, மாலையில் செய்கிறதா நான் சொன்ன டைமு, இந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். ஸோ முருகனுடைய ஒரு ஃபோட்டோ சிலை வைத்து 6 முகங்களை நினைத்து 6 முகங்களுக்கு நம்ம வழிபாடு செய்யணும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாளினால் நீங்கள் நிச்சயமாக செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த எல்லா நஷ்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் சரியாகி லாபங்கள் வர தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட கடன் நஷ்டம் மற்றும் எல்லாமே மாறும். வியாபாரத்தில் மந்த நிலை மெயினாக மாறும். ஸோ முருகனுடைய இந்த வழிபாடு செய்வதால் நிலையான வருமானமும் அதிகமான லாபங்களையும் பெற முடியும். நிச்சயம் இந்த வழிபாடு உங்களுக்கு வழிவகை செய்யும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பொதுவாக இந்த கார்த்திகை விரதத்தில் நான் ஏன் 6 முகங்கள் வழிபாடு செய்ய சொன்னேன்னா, கார்த்திகை விரதம் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் அவதரித்தார். ஸோ அந்த அவதரித்த நாளில் அவர் 6 முகமாக அவதரித்தார். 6 முகங்களை 6 கார்த்திகை பெண்கள் வணங்கினாங்க, வளர்த்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் 6 முகனை இன்றைய நாள் நம்ம அவர் அவதரித்த அந்த இதில் வணங்குறது நம்மளுக்கும் புண்ணியம் கிடைக்குங்கிறதுனால தான் இதை மெயினாக சொன்னேன். ஸோ மறக்காமல் இந்த வழிபாடு செய்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக நிறைய பேர் வெற்றி அடையணுங்கிற கனவோடு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாடு செய்து உங்கள் கனவை
வந்து வெற்றியாக்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த ஆன்மீக தாள்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது தொழில் தொடங்கி அவங்க மந்த நிலையில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த வழிபாடு செய்து அந்த மந்த நிலையை போக்கிக்கிட்டும் உங்களால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியினருக்கு உதவி செய்த மாதிரி இருக்கும். அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.